இது உங்கள் ஸ்டார்ஃபிஷ் சேனல். இன்னைக்கு திரை விமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து சூப்பர் டீலக்ஸ். பொதுவாக வந்து செக்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப சீப்பாக்கி ஜனங்கிட்ட இருந்து எவ்வளோ காசு பண்ணலாங்கிறது தான் இன்றைய உலக நடவடிக்கையாக இருக்குது. ஆனால் இயக்குனர் குமாரசாமி ராஜா அதே செக்ஸ் விஷயத்தை இந்த படத்தில் ரொம்ப நேர்மையாக அப்ரோச் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ செக்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே என்னென்னா ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விதிமுறை வந்துடுது. அப்போ ஒழுக்கம்னா என்ன? இதில் வந்து ஒழுக்கம்ங்கிறது எங்கே குறிப்பிடப்பட வேண்டியது இருக்குன்னா, அந்த சமூக அமைப்பு இருக்கு இல்லையா, அது அந்த ஒழுக்கத்தை வந்து தீர்மானிக்குது. அப்போ அதே மாதிரி இந்த படத்தில் குமாரசாமி ராஜா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இன்றைய சமூகம், நவீன சமூகம் எப்படி இந்த செக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் ஒழுக்கம் அப்படிங்கிற சில கட்டுப்பாடுகளை வச்சுக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்ல ரொம்ப அழகாக தெளிவாக சொல்ல வர்றாரு. இப்போ வந்து என்னென்னா, இந்த திரைப்படத்தில் வந்து 3 கதை வந்து சொல்லப்படுது. 3மே செக்ஸ் பேஸ்ட் கதை. இப்போ முதல் கதை என்ன அப்படின்னா, ஃபஹத் ஃபாசில், சமந்தா, இவங்க 2 பேர் கணவன் மனைவி. இந்த கணவன் இல்லாத நேரத்தில், ஃபஹத் ஃபாசில் வெளியே போன நேரத்தில் சமந்தா வந்து தன்னுடைய பழைய கல்லூரி நண்பனை, காதலனை வர வைக்கிற, அவருக்குள்ள ஒரு உடல் உறவு ஏற்படுது. அந்த உடல் உறவு நேரத்தில் எதிர்பாராமல் அந்த காதலன் வந்து இறந்து போயிடுறான். இப்போ கணவன் திரும்பி வந்துடுறான். இப்போ மனைவி என்னென்னா அது அப்படியே உண்மையை சொல்கிறான், எல்லாத்தையும் சொல்கிறான். சொல்லிவிட்டு நான் போய் போலீஸில் சரண்டர் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும்போது கணவன் சொல்கிறான், இல்லை சமூகத்தில் எனக்கு ரொம்ப கேவலமாயிரும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடியை அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க டிஸ்போஸ் பண்ண போகிறாங்க. போகும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து இதை வந்து நுட்பமாக உணர்ந்து அவங்கள எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு பின்னாடி ஃபாலோ பண்ணி வர்றான். இது ஒரு கதை, ஒரு செக்ஸ் பேஸ். இன்னொரு கதை பார்த்தீங்கன்னா, 4 பசங்க, விடலை பசங்க, அவங்க வந்து என்னென்னா வயது கோளாறு, ஆர்வம், ஸோ ப்ளூ ஃபிலிம் பார்க்குறதுல அவங்க வந்து ரெடி பண்ணி ஒரு வீட்டில் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃபிலிம் ஓப்பன் பண்ணால் இந்த 4 பசங்களோட 4 பசங்கள் மத்தியில் இருக்க ஒரு பையனோட அம்மா வந்து ரம்யா கிருஷ்ணன், அவங்க தான் அந்த ப்ளூ ஃபிலிம் நடிக்கிற ஆர்டிஸ்ட். இப்போ வந்து என்னென்னா, இந்த பையன் பார்த்தவன் கொந்தளிச்சு போயிடலாம். அப்படியே நம்ம அம்மா இவ்வளோ ஒழுக்கம் கெட்டவளா, ப்ளூ ஃபிலிமில் நடிக்கிற அளவுக்கா, அவளை கொன்னே ஆகணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு நேராக ஓடுறான் அம்மாவை கொள்றதுக்கு. தவறுதலாக கால் தடிக்கி விழுந்தவன் என்னென்னா, அந்த ஸ்க்ரூ டிரைவர் அவனையே குத்தி உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் அட்மிட் ஆகிறான். இப்போ ரம்யா கிருஷ்ணன் அந்த பையனோட உயிரை காப்பாற்றணும், துடிக்கிறா. இப்போ வந்து என்னென்னா, அதுக்கு தேவை பணம். இப்போ இந்த ரம்யா கிருஷ்ணனோட கணவன் யாருன்னா மிஸ்கின். அவரு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பக்தி மார்க்கத்திலேயே அவர் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறார். அதாவது என்னென்னா, பிரார்த்தனையிலேயே வந்து எல்லா விஷயத்தையும் சரி பண்ணிட முடியும், நம்ம உயிர்களை வந்து காப்பாற்றிடலாம், எந்த செலவும் இல்லாமல் காப்பாற்றிடலாம், செலவே தேவையில்லை, எல்லா அற்புதங்களையும் இறை நம்பிக்கையிலேயே நம்ம பெற்றலாம் அப்படின்னு அவர் நம்புறாரு. ஆனால் மனைவி ரம்யா கிருஷ்ணன் சொல்கிற, அதெல்லாம் வேலைக்காகாது, போய் ஒழுங்காக காசை கொண்டு வா, ஆஸ்பத்திரியில் பையனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து அந்த காசை எப்படி சம்பாதிக்கிறதுங்கிற தவிப்பில் இருக்கார். இப்போ இது ஒரு கதை. இன்னொரு கதை பார்த்தீங்கன்னா, ஒரு 7.5 வருஷம் பிரிஞ்சிருந்த கணவன் வரப்போகிறான். யார்? விஜய் சேதுபதி வரப்போகிறான். அப்படி மனைவி காயத்ரியும் ஒரு அற்புதமான குழந்தை பையன், சூப்பரான ஒரு பையன், அவனும் வந்து என்னென்னா அந்த குடும்பம் வந்து காத்துட்டு இருக்கு, கணவன் வரப்போகிறான் அப்படின்னு தவிப்போடு காத்துட்டு இருக்கும்போது கணவன் வந்து இறங்குறான். இப்போ வந்து என்னென்னா, விஜய் சேதுபதி வந்து டாக்ஸியில் இறங்குறாரு. முழுமையான ஒரு திருநங்கையாக சில்பா அப்படிங்கிற பேரில் வந்து இறங்குறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இதை எப்படி எதிர்கொள்கிறது, என்ன பண்ணுறது, அந்த மனைவிக்கு அந்த உறவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கடுமையான சிக்கல், மனக்குழப்பம். இப்போ வந்து அதை எப்படி வந்து இதை வந்து சால்வ் பண்ண முடியும்? இந்த செக்ஸ் 3ம் பார்த்தீங்கன்னா மையக்கரு வந்து செக்ஸ் தான். ஒரு இப்போ இவ்வளோ அழகாக வந்து ஒரு செக்ஸ் பிரச்சனையை வந்து ஒரு ரொம்ப ஷார்ப்பாக, ரொம்ப அழகாக, அப்படியே ஒரு படத்தோட ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியாக குப்புன்னு வருது. ஃபஹத் ஃபாசிலும் சமந்தாவும் வந்து காரில் வந்து அந்த பாடியோடு போயிட்டுருக்காங்க. பின்னாடி போலீஸ் ஆஃபீஸர் துரத்துறான். இப்போ வந்து என்னென்னா, அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு இடத்துல அவங்கள லாக் பண்ணுறான். லாக் பண்ணிட்டு சொல்கிறான், நீ வந்து உன் கணவன் இருக்கும்போதே கள்ளக்காதலனோட வந்து நீ வந்து தொடர்பு வச்சிருக்க, அதே மாதிரி இப்போ என் கூடயும் வந்து நீ வந்து பெட் சைட் பண்ணிக்க அப்படின்னு மிரட்டான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவள் கத்தி கதற. இப்போ புருஷன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, புருஷன்கிட்ட கேட்குறா, அவள் என்ன இப்படி சொல்கிறா அப்படி அப்படிங்கும்போது, என்ன பண்ணுறது, ஒரு அவசரத்தில் வந்து பப்ளிக் டாய்லெட் போகிறது இல்லையா, அந்த மாதிரி நீ நினச்சி இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போ அப்படின்னு சொல்கிறா. அப்படி இப்போ என்ன அப்படின்னா, அவள் வந்து எந்த விதத்தில் இந்த உயிர் போகிறதுக்கு காரணமே இல்லை, அவன் இயல்பாக செத்தான். இப்போ அந்த வீட்டில் வந்து அவன் காஃபி குடிக்கும்போது வந்து ஒருவேளை செத்துருந்தானா என்ன பண்ணியிருப்பாங்க? சாதாரண போலீஸ் தகவல் சொல்லுவாங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெரிய போகுது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஏன் வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஏன் நம்ம நேராக போலீஸ் போவோம்? ஒரு போலீஸ்காரன் மிரட்டுறான், நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், வாயா கம்ப்ளைண்ட் எழுதுவோம், நான் கூட செக்ஸ் பண்ண இல்லைங்கிறது என்னோட பர்சனல், ஆனால் அவன் வந்து செத்தான் அப்படிங்கிறதுக்கு நான் பொறுப்பாளி ஆக மாட்டேன், நானே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், என் வீட்டுக்கு வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை வந்து ஏன் ஒரு கணவன் ஃபைட் பண்ணக்கூடாது? அவன் என்ன படிக்காதவனா?
இல்லை அந்த காரில் அவ்வளோ நேரம் போனாங்களே, எங்கேயாவது ஒரு ஃபோனில் வந்து பேசி இதை வந்து யாராவது ஒரு வக்கீல்கிட்ட கேட்டுருக்கலாம், இல்லை மற்ற ஆள்கிட்ட கேட்டுருக்கலாம், ஏன் அதை பண்ணிட்டாங்க? அப்போ வந்து என்னென்னா இதுக்கு கதைக்கு என்ன தீர்வு? அப்போ இந்த கதைக்கு, சமந்தாவோட கதைக்கு என்ன தீர்வு அப்படின்னா, அந்த 4 பசங்க வந்து பண்ண ஒரு விஷயத்தில் ஒரு கனமான டிவி பொருள் வந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் மேலே விழுந்து அவன் செத்து போயிடுறான். செத்து போனோன்னா இப்போ வந்து பின்னாடி தேடி வந்த போலீஸ்காரன் இல்லை. ஸோ 2 பாடியும் அப்படியே வச்சுட்டு கணவன் மனைவி திரும்பி போயிடுறாங்க. இது வந்து எப்படி வந்து இந்த ஒரு இவ்வளோ ஆழமான அழுத்தமாக நீங்கள் தொடங்கின ஒரு கதைக்கு வந்து தீர்வாக முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. இப்போ 2வது வந்து என்னென்னா, ரம்யா கிருஷ்ணன் குழந்தையை காப்பாற்றுறதுக்கு பணம் தேவை. இந்த கணவன் மிஸ்கின் என்ன பண்ணுறாருன்னா, கடவுள்கிட்ட வேண்டுறாரு. வேண்டியும் வந்து அந்த பையன் பிழைக்கலை. அப்போ இந்த கடவுளை பொய்யா? என்ன அப்போ இந்த பிரார்த்தனையெல்லாம் பொய்யா? கடவுள் இல்லையா? அப்போ நீ கடவுளே இல்லை, நீ வெறும் கல் அப்படின்ட்டு அவர் வந்து அந்த சிலையை உழுக்கிறார். உலுக்கி அது கீழே தள்ளும் போது என்னென்னா, அந்த சிலைக்குள்ளே இருந்து ஒரு வைர புதையல் கிடைக்கிது. அது ஒரு காலத்தில் வந்து பிரிட்டிஷ்காரன் காலத்தில் கப்பலில் வந்த வைரம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. அப்போ அந்த வைரம் கிடைக்கிது, அந்த பையன் வந்து காப்பாற்றப்படுறான். எப்படி இந்த மாதிரி எல்லா பொருளாதார பிரச்சனைக்கும் இந்த மாதிரி ஒரு தீர்வு வந்து சமூகத்தில் எங்கே நடக்குது? இன்னொரு ஆங்கிளில் வந்து ரம்யா கிருஷ்ணன் வர்றான். வந்து என்னென்னா, இப்போ பையன் வந்து தேடிட்டான், உயிர் பழச்சிட்டான். இப்போ ரம்யா கிருஷ்ணன் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, பையன்கிட்ட நான் வந்து ப்ளூ ஃபிலிமில் நடித்தேன், உண்மைதான், நான் மனப்பூர்வமாக தான் நடித்தேன். இன்னும் சொல்ல போனால் நான் ஒரு அம்மன் படத்தில் அம்மனாக நடிச்சிருக்கேன். அப்போ அந்த அம்மன் வேஷத்தில் நான் நடிக்கும்போது எந்த அளவுக்கு டெடிக்கேட்டிவாக இருந்தனோ அதே டெடிக்கேஷனோட தான் இப்போயும் வந்து இந்த ப்ளூ ஃபிலிம் ஆர்டிஸ்டாகவும் நான் நடிக்கிறேன். இது தொழில் தானடா. இந்த தொழிலில் வந்து ஏன் நீ வந்து பாகுபாடு பார்க்குற அப்படின்னு கேட்டுட்டு ரம்யா கிருஷ்ணன் சொல்கிறாங்க, 1,00,000 பேர் இந்த படத்தை, அதாவது ப்ளூ ஃபிலிமை பார்க்குறாங்க, நாங்கள் 4 பேர் வந்து நடிக்கிறோம். 1,00,000 பேர் பார்க்குறது தப்பு இல்லை, இந்த 4 பேர் நடிக்கிறது தான் தப்புன்னு சொல்கிறியாடா அப்படின்னு தான் பையன்கிட்ட கேட்கறது மூலமாக ஆடியன்ஸ்க்கு இந்த கேள்வியை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. இப்போ 3வது கதை என்ன அப்படின்னா, விஜய் சேதுபதி. இப்போ அவர் வந்து வெளியில் வந்து அந்த பையனை கூட்டிகிட்டு போய் ஒரு திருநங்கைக்கு அவமானப்படக்கூடிய எவ்வளோ உச்சங்கள் இருக்கோ அவ்வளோ வந்து அவரை வந்து அடைகிறாரு, அனுபவிக்கிறாரு, கஷ்டப்படுறாரு. ஒரு 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 உயிர் வந்து வாழ்கிறதுக்கு வந்து இங்கே வந்து வழி இல்லாத அந்த அவஸ்தை இருக்கு இல்லையா, இந்த சமூகமே ஒட்டுமொத்தமாக ஒதுக்குற அந்த 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 அவஸ்தை, அதை வந்து விஜய் சேதுபதி மாபெரும் கலைஞனவன். வந்து இன்னைக்கு சினிமா உலகம் வந்து என்னென்னா, ஏதோ ஒரு வகையில் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிறதுக்கு விஜய் சேதுபதி ஒரு முக்கியமான பங்களிப்பாக பண்ணிகிட்டு இருக்காரு. அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காரு. ஆனால் என்னென்னா, இறுதியில் வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பையன் வந்து ஒரு தீர்வு சொல்கிறான். என்ன அப்படின்னா, அப்பா நீ வந்து ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அதை பற்றி எந்த கவலையும் இல்லைப்பா, ஆனால் நீ எங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ வந்து என்னென்னா, ஒரு அற்புதமான ஒரு குழந்தை சொன்னால் கடவுள் சொன்ன மாதிரி இல்லை, அப்போ ஒரு அற்புதமான உணர்வு. ஆனால் இந்த உணர்வு அவ்வளோ ஈஸியாக வந்துருமா? இன்றைய சமூகத்தில் இந்த உணர்வு அவ்வளோ ஈஸியாக வந்துருமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இதையும் இயக்குனர் குமாரசாமி ராஜா என்ன பண்ணுறேன்னா ஆடியன்ஸ்டே விட்டார். அப்போ நீங்கள் எளிமையாக இந்த பிரச்சனைகளை எல்லாம் ஏற்றுக்கங்க, அதை ஃபேஸ் பண்ணுங்கள், எதிர்கொள்ளுங்க, பயந்து ஓடாதீங்க, அல்லது ஏதோ 4 பேர் என்ன சொல்லுவாங்க, சமூகம் என்ன சொல்லும் அப்படின்லாம் தவிக்காதீங்க, நீங்கள் தெம்பும் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை வந்து என்னென்னா, இன்னும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஆழமும் அழுத்தமாக தொடங்கின இந்த விஷயத்தை இன்னும் கூட வந்து கனமாக வந்து நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய வாய்ப்பை வந்து ஏன் ஒரு ஃபேண்டஸியாக மாற்றிட்டீங்க? ஒரு ஒரு இன்டலெக்சுவலாக ஏலியன் வர்றாங்க, மார்க்வஸ் தியரி பேசப்படுது, அணு விஞ்ஞானத்தை பற்றி பேசப்படுது, இயற்கை பிரபஞ்சம் எல்லாமே பேசப்படுது. அப்படி பேசும்போது என்னென்னா, அந்த இயற்கை கூறில் மனுஷங்கிறவன் ஒரு சின்ன துகள், இந்த வாழ்க்கைக்குள்ளே ஏன்டா இப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து இயக்குனர் குமாரசாமி ராஜா ரொம்ப அற்புதமாக கேட்குறாரு. ஆனால் இந்த இயற்கை கூறு வந்து இவ்வளோ பெரிய பிரபஞ்சம், அந்த விதிகள் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம ஆடியன்ஸு எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறி இருக்குது. அப்போ இந்த படத்தில் குறைகள் இருக்குது அப்படின்னா, குறைகள் எல்லாம் வந்து இருக்கும், சின்ன சின்ன குறைகள் எங்கே இல்லாமல் இருக்குது. ஆனால் இதற்கான உழைப்பு இருக்குது பார்த்தீங்களா, இதற்கான சிந்தனை இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ மேன்மையான சிந்தனை, அவ்வளோ உன்னதமான உழைப்பு. இதில் நடித்த ஒரு 30 செகண்ட் வரக்கூடிய நடிகனாக இருக்கட்டும், இந்த 3 மணி நேர படத்துக்கு வரக்கூடிய நடிகன், தொடர்ந்து வரக்கூடிய நடிகனாக இருக்கட்டும், அப்பாடி அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸில் கலக்கியிருக்காங்க எல்லா பேரும், ஒரு சின்ன கேரக்டர் கூட. அதே மாதிரி கேமரா, இவர் எங்கே போய் அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஷேடோ, ஒரு ஒரு பளீர்னே இருக்காது. ஏன்னா வாழ்க்கை அப்படியெல்லாம் பளீர்னு இல்லை, அப்படியான ஒரு 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 லைட்டிங் ஸ்டைலு. அதையும் தாண்டி என்னென்னா, லொக்கேஷனை அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு பாருங்கள், எல்லாமே வந்து என்னென்னா ஒரு வெளிரி போன சாயம் போன கட்டிடங்கள், அப்புறம் வந்து சிதிலம் அடைஞ்ச, அப்புறம் அந்த காரையெல்லாம் உதிர்ந்து போன செவறுகள் எல்லாம். ஏன்னா இந்த சமூகமே அப்படித்தான் இருக்குது, இந்த மனிதர்கள்லாம் அவ்வளோ உழைப்பாட்டோடு தான் இருக்காங்க, சிதிலமாகி தான் இருக்காங்கிறத ஒவ்வொரு ஷாட்லையும் சொல்ல வர்றாரு அவர். யுவன் சங்கர் ராஜா மியூசிக், அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை, பின்னி படல் எடுக்கிறார்.
ஸோ இப்படி வந்து என்னென்னா சவுண்ட் எஃபெக்டாக இருக்கட்டும், ஆர்ட் ஒர்க்கு, அந்த அந்த எப்படி ஒரு ஆர்ட் டைரக்டர்லாம் ஒரு இயக்குனருக்கு சமமாக வந்து அவர் வந்து வேலை பார்த்துருக்காரு. அவ்வளோ அற்புதமான உழைப்பு. இந்த குற்றம் கண்டுபிடிக்கிற தன்மை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தயவு செஞ்சு இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து அந்த குற்றம் குறைகளை பார்க்காதீங்க. ஏன்னா அவ்வளோ நேர்த்தியாக ஒரு இன்னும் நவீன சமூகம் இந்த செக்ஸ் மனப்பான்மையை, இந்த தன்மையை எப்படி எதிர்கொள்ளணும், திரும்ப பழமைத்தனமாக வந்து இல்லை செக்ஸ்னா அப்படித்தான் அப்படிங்கிற ஒரு விதிமுறைகளோட வாழ போகிறோமா, இல்லை நவீன சமூகம் என்ன மாதிரி இந்த செக்ஸ் பிரச்சனையை கையில் எடுக்கணும், அந்த மனப்பான்மையை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத அற்புதமாக நீட்டாக சொல்லியிருக்காரு. அதனால் ஒவ்வொரு ரசிகர்களும் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்குறது உங்கள் கடமை. இந்த நிகழ்ச்சி உங்கள் மனதை கவர்ந்திருந்தால் விருப்பம் தெரிவிக்கவும், மதிப்பிடவும், பங்கிடவும். உறுப்பினராக இசைவு தெரிவிக்க சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை சிறு திறப்பொருளை அழுத்தவும். நன்றி.